வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வரக்கூடிய பிரார்த்தனை சமாஜம் அப்படின்ற அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதற்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. சரிங்களா? இந்த பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா பகுதியில் சீர்திருத்தங்களை மேற்கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு கிளை அமைப்பு தான் இந்த பிரார்த்தனை சமாஜம் துவக்கப்படுது. பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு கிளை அமைப்பாக துவங்கப்பட்டது. இது கேசவச்சந்திர சென்றிருக்கார் இல்லையா, அவர் அகில இந்திய பயணம் போவார் இல்லையா, அப்போது பம்பாய்க்கு பயணம் செய்கிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 பம்பாய் பயணம் போகிறாரு. அதனுடைய விளைவாக துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். எந்த வருஷம் துவங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31, 1867 பம்பாயில் ஆத்மராம் பாண்டரங் அப்படிங்கிற ஒரு நபர் துவங்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பிரார்த்தனை சமாஜம் அமைப்பு அப்படிங்கிற அளவில் ஒரு செல்வாக்கு பெற்ற அமைப்பாக இல்லாவிட்டாலும் அதில் இணைந்த உறுப்பினர்கள், அதிலிருந்து வந்த தலைவர்கள் பின்னாளில் மகாராஷ்டிரா பகுதியில் மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களாக இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப மேன்மைமிக்க உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் 2 பேர் தான். ஒன்று நீதிபதி எம்ஜி ரானடே என்று சொல்லப்படக்கூடிய மகாதேவ் கோவிந்த ரானடே, அடுத்து ஆர்ஜி பண்டார்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமகிருஷ்ண கோபால் பண்டார்கர், அடுத்து பார்த்திங்கன்னா கேடி தெலங். இவங்க எல்லாமே மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஒரு புகழ்பெற்ற தலைவர்களாக இருந்திருப்பாங்க. 10th புக்கில் ஆர்சி பண்டார்கர்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்சி கிடையாது, ஆர்ஜி தான் சரியானது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இது தவிர பின்னால் வந்த தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அடுத்த தலைமுறை தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாராயணன் சந்தவர்கர், கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி நமக்கு தெரியும், காந்தியினுடைய அரசியல் குரு. 1905 இந்திய சேவகர்கள் சங்கம் அல்லது இந்திய பணியாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை துவங்கியிருப்பார். இந்த நாராயணன் சந்தவர்கர் ரானடே அவர்களுடைய மறைவிற்கு பின்னாடி இயக்கத்தை தலைமை எடுத்து சென்றவர் தான் இந்த நாராயணன் சந்தவர்கர். சரிங்களா? அடுத்து இந்த பிரார்த்தனை சமாஜத்தினுடைய குறிக்கோள் உரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்தியமேவ ஜெயதே அல்லது வாய்மைய வெல்லும் தமிழ் மொழிபெயர்ப்பு, இந்த வாசகத்தை தன்னுடைய குறிக்கோள் உரையாக கொண்டிருந்தது பிரார்த்தனை சமாஜம். அடுத்து அவருடைய கொள்கை, முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம் போல தான் ஒரே கடவுள் கொள்கை, சமுதாய சீர்திருத்தம். இது ரெண்டுமே என்னது பிரார்த்தனை சமாஜத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்கள். அடுத்து அவருடைய நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வழிபாட்டை பிரார்த்தனை சமாஜம் என்னது உருவமற்ற இறை வழிபாட்டை, சரிங்களா, உருவமில்லாத இறை வழிபாட்டை பிரார்த்தனை சமாஜம் பின்பற்றியது. அடுத்து இந்து சமயத்தில் புறையோடி இருந்த ஊழல்களை வன்மையாக இந்த பிரார்த்தனை சமாஜமானது கண்டித்தது. அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள், புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளது அனைத்தும் உண்மை என்பதை ஏற்க மறுத்தது. சரிங்களா? புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளது அனைத்தும் ஏற்க மறுத்தது. இதே போல் தான் அலிகார் இயக்கத்தின் போது என்ன சொல்வார்ல இவர் சையத் அகமது கான் என்ன சொல்வார், மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றத்திற்கு இல்லாதவை, அதாவது மாற்ற முடியாதவை அப்படிங்கிறத ஏற்க முடியாது அப்படின்னு அலிகார் இயக்கத்தின் போது சையத் அகமது கான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த பிரம்ம சமாஜம் என்னது, புனித நூல்களில் கூறப்பட்டது எதுவுமே என்னது எல்லாமே உண்மை அப்படின்னு ஏற்க முடியாது, அதில் இடைச்செருகள் நடக்கலாம். அடுத்து கடவுள் அவதாரங்களையும் அற்புத செயல்கள் மேஜிக் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே கண்டிக்கிறது. என்னது பிரார்த்தனை சமாஜம். ஏன்னா இது பிரம்ம சமாஜத்தை ஒற்றியே தானே வந்திருக்கு, அதனுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் கடைபிடித்து அப்படியே வந்தது தான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் என்னது, கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையே இடைத்தரகர்களாக புரோகிதர்கள் யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. இடைத்தரகர்கள் தேவையில்லை அப்படிங்கிறது பிரம்ம சமாஜத்துடைய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் போலவே இருந்தாலும், ஆனால் அந்த பகுதியில் அப்போதைய காலகட்டங்களில் துக்காராம் இது போன்ற, அப்புறம் நம்ம சிவாஜியினுடைய குரு ராம்தாஸ் போன்ற ஆன்மீக குருக்கள் இருப்பாங்க. அந்த மகாராஷ்டிரா பகுதியில் ஆன்மீக குருக்கள் கடைநிலையிலும் கூட இருப்பாங்க. முடி திருத்துபவர், சலவை தொழில் செய்கிறவங்க, தோல் தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே என்னது பக்தி இயக்க துறவிகளாக பல்வேறு பாடல்கள் பாடி அந்த பக்தி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த பிரார்த்தனை சமாஜம் எப்படின்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகளுடைய பக்தி மரபுகளோடு உளப்பூர்வமாக ஒரு தொடர்பு வச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட சீர்திருத்தமான கருத்துக்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சபை எப்படி அதனுடைய சமுதாய தொண்டை தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சமூகத்தினுடைய கடைநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் இவங்களுக்கு வந்து கல்வி வழங்குவதன் மூலம் அது வந்து சமாஜம் வந்து அதனுடைய பணியை வந்து துவங்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கல்வியெலாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் வந்து நூற்றுக்கணக்கான துவக்கப்பள்ளி, இடைநிலை பள்ளி மற்றும் இரவு பள்ளிகள், அது தவிர அனாதை இல்லங்கள், மகிழா சமாஜங்கள், மகிழான அது பெண்கள் சமாஜங்கள், அடுத்து தாழ்த்தப்பட்டோர் மிஷன் சங்கங்கள் ஆகியவற்றை வந்து பிரார்த்தனை சமாஜம் வந்து நடத்தியது. சரிங்களா? துவக்கப்பள்ளி, இடைநிலை பள்ளி, அடுத்து வந்து என்னது இரவு பள்ளி. அதே போல் முதலாக விவசாயிகளுக்காக இரவு பள்ளியை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாத்மா ஜோதிபா பூலே வந்துடுவார். சரிங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் என்னது பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினதும் ஜோதிபா பூலேவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாய் பூலேவும் தான். நம்ம அங்கே படிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாஜம் வந்து குழந்தை திருமண தடுப்பு, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் போன்ற சமூக சீர்திருத்தங்களை வந்து தீவிரமாக மேற்கொண்டது. அடுத்து சமபந்தினா என்னது, நம்ம இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம பெரியார் வந்து காங்கிரஸ் வந்து வெளிவரதுக்கு ஒரு காரணமாக இருந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் சமபந்தி முறையில் உணவளிக்காமல் வந்து பிராமணர்களுக்கு மட்டும் தனியாக உணவளித்தாங்க, மற்றவர்களுக்கு தனியாக உணவளித்தாங்க. அப்படி வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக உட்காந்து பந்தி போடுறது, அதுதான் வந்து சமபந்தி. அடுத்தது சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாடு போன்றவற்றில் வந்து மிக முக்கியமான கவனத்தை வந்து ஆழ்ந்த கவனத்தை வந்து பிரார்த்தனை சமாஜம் வந்து செலுத்தியது. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாட்களில் இந்த சமாஜத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே பல்வேறு சீர்திருத்த இயக்கங்களை வந்து தொடங்குறாங்க. அதில் ஒன்று தான் பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம், விதவை மறுமண சங்கம். இது எல்லாமே வந்து பின்னால் தொடங்கப்பட்ட அமைப்பு. அப்புறம் அவர்களுடைய சப்போர்ட்டில் வந்துட்டு ரமாபாய் வந்துட்டு ஆரிய மகிழா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குவாங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் பெண்களுக்கான அனாதை இல்லங்கள் தொடங்குவாங்க, குழந்தைகளுக்கான இல்லங்கள் வந்து தொடங்குவாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைவர்கள் சார்ந்த செய்தி. ஏன்னா அடுத்து வந்து ராணடே பற்றின செய்திகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ராணடே வந்து என்ன பண்ணுறாரு, அகில இந்திய அளவில் வந்து ஒரு சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டில் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அதன் விளைவாக அவர் உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் தேசிய சமூக மாநாடு அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த தேசிய சமூக மாநாடு அப்படின்ற அமைப்பை வந்து ராணடே 1884ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பார். சரிங்களா? இந்த மாநாடு எப்போயெல்லாம் கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 தான் உருவாக்கியிருப்பார். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதனுடைய கூட்டம் முடிவடைஞ்சோடனே அதற்கு அடுத்து வந்து இந்த தேசிய சமூக மாநாடு அப்படின்ற அமைப்பு வந்து கூடும். சரிங்களா? 1885 தான் வந்து உருவாக்கியிருப்பார். ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குற உறுப்பினர்களை வந்து எனது கேடி தெலாங்கு, எம்ஜி ராணடே, ஆர்ஜி பண்டார்கர் இவங்க எல்லாருமே ஒருவர் தான். ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து எனது அடையாறில் பிரம்மயான சபை கூட்டத்தில் வந்து கலந்துட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு அகில இந்திய ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கணுவாங்க. ஏற்கனவே ராணடே வந்து என்ன பண்ணிப்பார், ஒரு அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்கணும்னு நினச்சிருப்பார். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அகில இந்திய அரசியல் இயக்கம் உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையும் ஒன்றா கிட்டத்தட்ட இது பண்ணி அது அரசியல் இயக்கமாகவும் இதை சீர்திருத்த இயக்கமாகவும் என்னது தேசிய சமூக மாநாடு அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து துவங்கியிருப்பார். ஒவ்வொரு வருஷமும் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கூட்டம் முடிவு பெற்றதுக்கப்புறம் இந்த தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறது கூடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜத்தினுடைய மேன்மைமிக்க உறுப்பினரான எம்ஜி ராணடேவும் ஆர்டி பண்டார்கரும் வந்து என்னது இந்த சீர்திருத்தங்களுக்காகவே அதாவது இப்போ பார்த்தோம் இல்லையா, சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் போன்ற சீர்திருத்தங்களுக்காகவே அவருடைய வாழ்க்கையே வந்து முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர்கள். சரிங்களா? அடுத்து ராணடேவோட வழிகாட்டலில் தான் இந்த சமாஜத்தினுடைய கருத்துக்கள் வந்து சமாஜத்துடைய கருத்துக்களும் மேற்கிந்திய பகுதிகளில், அதாவது மகாராஷ்டிரா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மேற்கிந்திய பகுதிகளில் வந்து ஒரு செயலுக்கு மிக்க ஒரு அமைப்பாக இருந்தது. சரிங்களா? அதே போல் ராணடே வந்து என்னது தக்கான கல்விக் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை, ஒரு புகழ்பெற்ற அமைப்பை வந்து தீவிரமாக வந்து நடத்தியிருப்பார், உருவாக்கியிருப்பார், துவங்கி நடத்தியிருப்பார். தக்கான கல்விக் கழகம், இந்த தக்கான கல்விக் கழகம் வந்து எந்த நோக்கத்துக்காக வந்து ராணடே அவர்கள் உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அந்த கல்வியை இளைஞருக்கு வழங்குவதை தான் வந்து எனது தக்கான கல்விக் கழகம் வந்து நோக்கமாக கொண்டு செயல்பட்டு இருந்தது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராணடே அவர்கள் தொடங்கிய அமைப்புகள் அதனுடைய வருஷங்கள் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் ஒரு முறை பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், விதவை மறுமண சங்கத்தை வந்து ராணடே அவர்கள் 1861ஆம் ஆண்டு வந்து துவங்கியிருப்பார். பூனே சர்வஜனிக் சபா அப்படின்ற அமைப்பை 1870ஆம் ஆண்டு துவங்கியிருப்பார். அடுத்து தக்கான கல்விக் கழகம் 1884 தக்கான கல்விக் கழகத்தை துவங்கியிருப்பார்.
தேசிய சமூக மாநாடு அப்படின்ற அமைப்பை வந்து 1885 துவங்கியிருப்பார். சரிங்களா? அதாவது ஒரு அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்துக்கான திட்டத்தின் விளைவு வந்து தேசிய சமூக மாநாடு. நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அத்தகைய கல்வியை இளைஞர்களுக்கு அளிக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து என்னது? தக்கான கல்விக் கழகம். வருஷம் பார்த்துக்கோங்க 1884. இங்கே நம்ம சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட அதே ஆண்டு தான். சரிங்களா? அடுத்து வந்து ரானடே அவர்கள் 1901 இயற்கை எழுதிய போது என்னது நான் சொன்னேன் இல்லையா, சந்தவர்கர் வந்து தலைமை பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்வார். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு பிரார்த்தனை சமாஜம் தொடர்பாக ஸ்கூல் புக் அண்ட் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய செய்திகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்மயான சபை. இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து வந்து பிரம்மயான சபை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரம்மயான சபை. பிரம்மயான சபை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து என்னது இந்தியாவில் தொடங்கப்பட்ட அமைப்பு கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் அப்படின்ற பகுதியில் சரிங்களா ஹச்பி பிளவாட்ஸ்கி சரிங்களா பிளவாட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு ரஷ்ய பெண்மணியும் அடுத்து வந்து கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்ற அமெரிக்கரும் இணைந்து நியூயார்க்கில் 1875 துவங்கிய ஒரு சங்கம் தான் வந்து என்னது பிரம்மஞான சபை. சரிங்களா? பிரம்மஞான சபை. அதனுடைய இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க? தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தியோசோபிக்கல் சொசைட்டி. இதில் இந்த வார்த்தையை வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்று வந்து தியோஸ், அடுத்து வந்து தியோஸ் அண்டு சோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு வார்த்தையிலுமே வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியோஸ் அப்படின்னா கடவுள் அப்படின்னு பொருள், சோபாஸ் அப்படின்னா என்னது அறிவு அப்படின்னு ஒரு பொருள். இந்த இரண்டு சொற்களுடைய தொகுப்பு தான் வந்து இந்த சொசைட்டிக்கு பேராக வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த தியோசோபிக்கல் சொசைட்டியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முக்கியமானது கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக பிரம்மஞான சபையானது நிறுவப்பட்டது. கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக நிறுவப்பட்ட அமைப்பு வந்து என்னது பிரம்மஞான சபை. இவங்க 1875 நியூயார்க்கில் தொடங்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் 1879 4 வருஷம் கழிச்சு 1879 இந்தியா வந்தவங்க 1882 இந்த பிரம்மஞான சபையினுடைய தலைமை இடத்தை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அடையாருக்கு வந்து மாற்றுறாங்க. சரிங்களா? சென்னை அடையாருக்கு தலைமையகத்தை மாற்றுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதன் பின்னாடி வந்து இந்த இயக்கம் வந்து இங்கே செயல்படுது. இந்த ஹெச்எஸ் ஆல்காட் இருக்கார் இல்லையா, அவரும் அயோத்திதாச பண்டிதருக்கும் ஒரு நட்பு ஏற்படுகிறது. அதனுடைய விளைவாக அயோத்திதாச பண்டிதர் என்ன பண்ணுவார்னா, ஹெச்எஸ் ஆல்காட் வந்து பிரம்மஞான சபை வந்து எனது புத்தத்தினுடைய மறுமலர்ச்சி உதவிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அதே போல் இந்து மதத்துடைய வளர்ச்சிக்கும் உதவிய ஒரு அமைப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது அயோத்திதாசரும் ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படுற காரணத்தால் அயோத்திதாசர் என்ன பண்ணுறாரு, ஹெச்எஸ் ஆல்காட்டுடைய பரிந்துரை பேரில் ஆல்காட்டுடன் கிளம்பி கிட்டத்தட்ட 1898 நினைக்கிறேன் இந்த காலகட்டங்களில் இலங்கைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்களை எல்லாம் சந்தித்து என்ன பண்ணுறாங்க, அவர் அயோத்திதாசர் புத்த மதத்துக்கு தழுவிடுவார். சரிங்களா? அது நம்ம அயோத்திதாசர் படிக்கும் பொழுது பார்ப்போம், கிளியராகவே பார்த்துடலாம். இப்போ இங்கே வாங்க பாருங்கள், பிளவாட்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாங்க, பிளவாட்ஸ்கி வந்து தன்னை இந்து சமயத்தோடு இணைத்து கொண்டார், இந்து சமயத்தோடு தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டார். அப்புறம் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பிளவாட்ஸ்கி மேலே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆன்மீகத்துறையில் இந்துக்கள் ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்மீகத்துறையில் இந்துக்கள் வந்து ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்காட்டுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்தியாவினுடைய பண்டைய ஆன்மீக பெருமையில் வந்து அவர் மனசையே பறி கொடுத்துட்டாராம். சரிங்களா? இந்த ரெண்டு பேருமே வந்து இந்தியா புத்துயிர் பெறுவதற்கு பேரார்வம் காட்டியவர்கள். சரிங்களா? அதாவது ஹெச்பி பிளவாட்ஸ்கி அம்மையாரும் ஹெச்எஸ் ஆல்காட்டுமே வந்து இந்தியா புத்துயிர் பெறுவதில் மிக முக்கியமான ஆர்வம் காட்டிய நபர்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மஞான சபை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்து மறை நூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம், அதாவது இவங்கெல்லாம் வந்து மேலை நாட்டவர்களே, இவர்கள் காட்டிய ஆர்வம் வந்து இந்திய இளைஞர்களுக்கு வந்து அவருடைய பாரம்பரியம் குறித்தும் பண்பாடு குறித்தும் ஒரு அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பிரம்மஞான சபை என்ன செய்யுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதம் சார்ந்த பௌத்த மதம் சார்ந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து இந்தியர்கள் செவ்வியல் இலக்கியங்களையும் மற்ற இலக்கியங்களையும் ஆன்மீக இலக்கியங்களையும் இந்தியர்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள்லாம் செய்வாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும், பல்வேறு முரண்பாடுகளுக்கு வந்து பிரம்மஞான சபை வந்து உட்பட்டாலும் இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற உதவியது. சரிங்களா? இந்தியாவில் மீண்டும் பௌத்தத்துக்கு ஒரு புத்துயிர் பெறுவதற்கு முக்கியமான அமைப்பாக இருந்தது வந்து என்னது, பிரம்மஞான சபை. அடுத்து பிரம்மஞான சபையினுடைய ஒரு முக்கியமான தலைவராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா, டாக்டர் அன்னி பெசன்ட் இவர் வந்து ஒரு அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணி. சரிங்களா, இவர் வந்து 1893ஆம் ஆண்டு வந்து எனது இந்தியாவிற்கு வர்றாரு. சரி, 1893ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்து பிரம்மயான சபை உறுப்பினராக தான் இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு பணிகள் செய்வாங்க. அதாவது சமுதாய சீர்திருத்தங்கள் செய்வாங்க, பிரம்மையான கருத்துக்களை வந்து பரப்புவாங்க. அது தவிர வந்து அரசியலையுமே ஈடுபாடு கொண்டிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஆல்காட் அவர்கள் 1907 வந்து இறந்துருவாங்க. சரிங்களா, 1907 ஆல்காட் அவர்கள் இறந்துருவாங்க. அவர் இறந்த பின்னாடி பிரம்மயான சபையினுடைய அகில உலக தலைவராகிடுவார். சரிங்களா, பிரம்மயான சபையினுடைய அகில உலக தலைவராகிடுவார். அந்த அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தலைமையில் தான் பிரம்மயான சபை வந்து தென்னிந்திய பகுதிகளில், குறிப்பாக சரிங்களா தென்னிந்திய பகுதியில் பல்வேறு ஆதரவாளர்களை வந்து பெற்றிருக்கோம். சரிங்களா, இவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம், இந்தியா வந்து எப்போ வராங்க, அன்னி பெசன்ட்டு 1893 வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு, சரிங்களா, ஒரு 5 வருஷம் கழிச்சு 1898 வந்து காசி இருக்கு இல்லையா, காசியில் வந்து மத்திய இந்து கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை தொடங்குறாங்க. சரிங்களா, மத்திய இந்து கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை தொடங்குறாங்க. இந்த மத்திய இந்து கல்லூரியானது பின்னாளில் மதன் மோகன் மாளவியா, எம்எம் மாளவியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய வழிகாட்டிலே அவருடைய தலைமையிலேயே எனது பின்னாளில் வந்து அவர் தான் வந்து இந்த இந்து மகா சபா அப்படின்ற அமைப்பை மதன் மோகன் மாளவியா தொடங்கியிருப்பார். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்க மாதிரி இந்துக்களுக்கும் என்னது ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இந்து மகா சபை வந்து தொடங்கியிருக்கும். இந்த மத்திய இந்து கல்லூரியானது மதன் மோகன் மாளவியாவோட காலகட்டங்களில் அவருடைய முயற்சியால் வந்து ஒரு பல்கலைக்கழகமாக மாறுது. சரிங்களா, பனாரஸ் பல்கலைக்கழகம். அதாவது காசி அப்படின்னாலும் பனாரஸ்னாலும் ஒன்று தான். சரிங்களா, ஒரே ஊர் தான், 2 பேர். சரிங்களா, இப்போ பரோடா இருக்குது பார்த்தீங்களா, பரோடா வந்து வதோதரா அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுபோல் காசி இந்து கல்லூரி வந்து என்னது பனாரஸ் பல்கலைக்கழகமாக மாறியது. யாருடைய காலத்தில், மதன் மோகன் மாளவியாவோட காலகட்டங்களில் மாற்றம் பெற்றது. ஆனால் அதை துவங்கியவர் யார், 1898 அன்னி பெசன்ட் தான் வந்து ஒரு இந்து கல்லூரியாக அங்கே காசியில் தொடங்குவார். அதே போல் காசியில் மடம் வைத்த தமிழ் புலவர் யார் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, காசியில் மடம் வச்சுருப்பார். காசியிலும் திருப்பனந்தாளிலும் மடம் ஒன்றை நிறுவிய தமிழ் புலவர் யார், ஆன்மீகம் சார்ந்தவர் தான் அவரும். சரி, அடுத்து அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரம்மையான கருத்துக்களை பரப்பணும் இல்லையா, பிரம்மையான கருத்துக்களை பரப்புறதுக்காக பொது வாழ்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பொது வாழ்வு. சரிங்களா, அதாவது காமன்வீல், தி காமன்வீல் அப்படின்ற ஒரு பத்திரிகை இப்போ 1914ஆம் ஆண்டு துவங்குறாங்க. அடுத்து வந்து நியூ இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து என்னை தொடங்குறாங்கன்னு பாருங்கள், 14/7/1915. இது 12th ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டு தான் அப்படியே கொடுத்துருக்கேன். சரிங்களா, 14/7 அதாவது 14 ஜூலை 1915 வந்து என்னது நியூ இந்தியா. காமன்வெல்த் வந்து 1914. காமன்வெல்த்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து என்னது பொது வாழ்வு அப்படின்ற 2 செய்தி பத்திரிகைகளை வந்து துவங்கியிருப்பாங்க. அதன் மூலம் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பிரம்மையான கருத்துக்களை பரப்புவாங்க, சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்புனாங்க. அடுத்து இந்து சமயம் கொடுத்த பெருமைகள், பௌத்த சமயம் கொடுத்த பெருமைகள் எல்லாமே பரப்பியிருப்பாங்க. சரிங்களா, அது தவிர இதே போல் இவங்க பத்திரிகை நடத்தும் பொழுது தான் 1910 பத்திரிகை சட்டத்தின் பிரகாரம் அன்னி பெசன்ட் வந்து ஒரு பெரும் தொகையை வந்து எனது பிணைத்தொகையாக கட்டுறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு இந்த தென்னிந்திய பகுதியிலையும் மற்ற ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த இந்தியாவில் வந்து அன்னி பெசன்ட்டுக்கு ஒரு முக்கியமான கூட்டாளிகளாக ஆதரவாளர்களாக இருந்தவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜார்ஜ் அருண்டேல். சரிங்களா, ஜார்ஜ் அருண்டேல் ரொம்ப முக்கியமானவர். அடுத்து வந்து ஜமுனா தாஸ், துவாரகா தாஸ், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னி. சரிங்களா, அடுத்து சிபி ராமசாமி, அடுத்து வந்து டிபி வாடியா. சரிங்களா, இவங்க எல்லாருமே வந்து என்னது அன்னி பெசன்ட் அம்மையாருடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்திருப்பாங்க. சரிங்களா, அன்னி பெசன்ட் வந்து அவருடைய பத்திரிகையில் வந்து பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ணுறாங்க, இந்து நூல்கள், பௌத்தம் சார்ந்த நூல்கள்லாம் எடுத்து படித்து அதை வந்து மக்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுவாங்க. அவங்க வந்து எல்லோரும் படிக்கணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்து ஆன்மீக நூல்களை வந்துட்டு மேலை நாட்டவரும் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அன்னி பெசன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, பகவத்கீதையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதில் ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு கூட்டம் 1884 என்னது பிரம்மயான சபை கூட்டம் அடையாறில் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த கூட்டத்தில் தான் வந்து நம்ம எம்ஜி ரானடே, பண்டார்கர், பிபி வாடியா, அடுத்து தமிழகத்தை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர், இந்த டிபி வாடியா இவர்கள் எல்லாமே கலந்துட்டுருக்கும் பொழுது அப்போ தான் ஏஓ ஹியூம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு,
ஆங்கிலேயர்கிட்ட வந்து நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்காக ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்கலாம், அதற்காக வந்து நான் போயிட்டு அப்போது இருக்கக்கூடிய என்னது கவர்னராக இருந்த டப்ரின் பிரபுன்னு நினைக்கிறேன், டப்ரின் பிரபு தான், எஸ் டப்ரின் பிரபு, அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி நான் வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு அனுமதி வாங்கி தரேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்கும், ஒரு அகில இந்திய அரசியல் கண்ணோட்டமில் ஒரு அமைப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஏஓ ஹியூமும் சரிங்களா, இந்த ஏஓ ஹியூமும் பிளவாட்ஸ்கி சரிங்களா, பிளவாட்ஸ்கி அம்மையாரும் என்னது ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர்கள் சரிங்களா. சரிங்களா, இந்த இடத்துல வந்து தவறாக இருக்குது, பிளவாட்ஸ்கிங்கிறது மன்னிச்சுக்கணும் சரிங்களா, பிளவாட்ஸ்கி அம்மையார் தவறாக பிரிண்ட் ஆயிருக்கு. அவங்க 2 பேருமே ஒரு கூட்டாளிகள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து அன்னி பெசண்ட்டை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னி பெசண்ட் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து இந்து மதத்தையும் பௌத்தத்தையும் சார்ந்து அவங்க ரொம்ப ஆழமாக படிக்கும் பொழுது இங்கே இருக்கவங்க அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்து இதயம் கொண்ட ஐரிஷ் மாது அப்படின்னு அழைக்கப்பட்டார் அன்னி பெசண்ட். இந்து இதயம் கொண்ட ஐரிஷ் மாது சரிங்களா. ஐரிஷ் அப்படின்னா என்னது, அயர்லாந்து பெண் இல்லையா, அதனால் வந்து அவர்கள் வந்து ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாது அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். அதே போல் அவங்க வந்து இந்துவை போல உடை அணிந்து இந்துவை போலவே வாழ்ந்து இந்து மக்களுடைய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் தான் வந்து அன்னி பெசண்ட் சரிங்களா. பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் உபநிடதங்களினுடைய அறிவு சாரம், கீதை, இங்கே இருக்கக்கூடிய வீர காவியங்கள், புராணங்கள், தர்ம சாஸ்திரங்கள், ஸ்ருதிகள், கதைகள், அடுத்து வந்து என்னது தொல்மரபு, இவற்றை எல்லாத்தையும் என்னது எந்த மதத்திலேருந்து, இந்து பௌத்த சமயங்கள்ல இருந்து சரிங்களா, இவை எல்லாமே இந்த 2 மதங்கள் இருக்கிற இந்து பௌத்த சமயங்கள்லேருந்து எடுத்து அதற்கு வந்து மிக எளிய மற்றும் உயர்தரமான விளக்கங்களை வந்து அன்னி பெசண்ட் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய சீர்திருத்த பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னி பெசண்ட் அவர்களுடைய சீர்திருத்த பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதி ஒழிப்பு, பெண் கல்வி, நாட்டு விடுதலை சரிங்களா. இதுக்காக முக்கியமாக நாடு முழுவதுமே இது குறித்து இந்த சாதி ஒழிப்பு, பெண் கல்வி, நாட்டு விடுதலை இந்த விஷயங்கள் குறித்து நாடு முழுவதும் வீரமிக்க சொற்பொழிகளை வந்து என்னது அன்னி பெசண்ட் அவர்கள் வந்து உரையாற்றியிருப்பாங்க. வீரமிக்க உணர்ச்சி மிக்க சொற்பொழிகளை வந்து உரையாற்றியிருப்பாங்க. இவர்களுடைய சொற்பொழிகள் எல்லாமே, அன்னி பெசண்ட் அம்மையாருடைய சொற்பொழிகள் எல்லாமே எந்த பெயரில் நூலாக வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனே விழித்தெழு சரிங்களா, இந்தியனே விழித்தெழு அப்படின்ற ஒரு நூலாக வெளியிடப்பட்டது. அதே போல் இவங்க என்னது விடுதலை பெற இந்தியா எப்படி துயருறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அடுத்து இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அதே போல் அன்னி பெசண்ட்னாலே ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது, சுதந்திரமான ரயில் பெட்டியை விட மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு அன்னி பெசண்ட் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவருடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியல் இயக்கத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1916 வந்து என்னது உலகப்போர் காலகட்டங்கள் பின்னால் வந்து இந்திய தேசிய இயக்கம் வந்து பெருசாக வலிமை குன்றியிருக்க காலகட்டங்களில் அன்னி பெசண்ட் என்ன பண்ணுவாங்க, அயர்லாந்தை அடியொற்றி இந்தியாவிலேயும் வந்து டொமினியன் தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி தன்னாட்சி இயக்கம் துவங்கியிருப்பாங்க. சரி, அப்புறம் பின்னால் வந்து காங்கிரஸ் தன்னாட்சி இயக்கம் துவங்கலை அப்படின்னா நான் துவங்கிடுவேன்னு ஒரு காலக்கெடு கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலை அப்படின்னே இவங்க துவங்கியிருப்பாங்க. பின்னால் வந்து இவங்க ஊட்டியில் வந்து ஆங்கிலேயர்களை வந்து கைது செய்யப்படுவாங்க. அங்கிட்டு ஒரு 2-3 மாதத்தில் வந்து அன்னி பெசண்ட் வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் 1917 நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் முதல் பெண் தலைவராக சரிங்களா, முதல் காங்கிரஸ் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அன்னி பெசண்ட். முதல் இந்திய பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடு அவர்கள் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பிரம்மஞான சபையினுடைய கிளை இன்றைக்கு வரைக்குமே அடையாறு பகுதியில் வந்து என்னது ஆசியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம் வந்து அந்த தியோசோபிக்கல் சொசைட்டி வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம் தான் சரிங்களா. இன்றைக்கி அடையாறு பகுதியில் இருக்குது ஒரு பெரிய ஆலமரம். பிரம்மஞான சபையுடைய கிளைகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் உலகமெங்குமே இருக்குது சரிங்களா, உலகமெங்குமே இருக்குது. அதே போல் கீழை நாட்டு சமயங்கள் சரிங்களா, கீழை நாட்டு சமயங்கள்லாம் என்னது நம்ம இந்து பௌத்த சமயத்தில் காணப்படக்கூடிய பொது அறிவு கருவூலங்களின் மதிப்பை வெளிக்கொணர்வதற்காக இந்த பிரம்மஞான சபை வந்து பெரும்பங்கு ஆற்றியது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கல்விப்பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ், அதாவது ஆல்காட் நினைவுப்பள்ளி, அதாவது ஆல்காட் மெமோரியல் ஸ்கூல், அடுத்து வந்து ஆல்காட் ஹை ஸ்கூல், ஆல்காட் இடைநிலைப்பள்ளி அப்படின்ற ஸ்கூல்ஸை வந்து இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி வந்து உருவாக்கி இந்த ஸ்கூலில் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்கூல்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன், ஃபுட்டு, அடுத்து வந்து யூனிஃபார்ம் சரிங்களா, எஜுகேஷன், ஃபுட்டு, யூனிஃபார்ம் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா. அது மட்டும் அப்புறம் வந்துட்டு அன்னி பெசண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது பிளவாட்ஸ்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது, ஐரோப்பியர்களை விட இந்துக்கள் வந்து ஆன்மீகத்தில் 1000 மடங்கு மேன்மை பெற்றிருப்பாங்க, 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அதே போல் அன்னி பெசண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்து மதம் இன்றேல் இந்தியா இல்லை அப்படின்னு நம்பினாங்க. அதை வந்து
சரிங்களா. இந்து மதம் இன்றேல் இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிய அன்னி பெசன்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சேர்ந்து தலைவராங்க. அதையும் பார்த்துட்டோம். தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்து சுதேசி இயக்கத்தை வந்து ஊக்கப்படுத்தி இந்தியா விடுதலை போராட்டத்தில் சிறப்பாக பங்கேற்றிருப்பார். இதோட வந்து இந்த வீடியோ பதிவு வந்து முடிகிறது. சரிங்களா. உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு சொன்ன விளக்கங்கள் வந்து புரிஞ்சிருக்கும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதற்கு முன்னாடி வந்து நம்ம 2 வீடியோ பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். அந்த பதிவுகளை வந்து பார்க்காதவங்க ஒரு முறை பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவும் பாருங்கள். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள் வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். சரிங்களா. அதை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சி கூட பொறுமையாக கூட விளக்கங்கள் வந்து தர்றேன். சரிங்களா. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.